நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உம்முடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். உம்முடைய திருவார்த்தைகள் வழியாக ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். எங்களை மறைத்து தூய் ஆவியார் தாமே நீர் எங்களோடு கூட வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திப்பதற்கு நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், ரிசன் லார்ட் த கோ டிராவலர் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர், உடன் பயணிப்பவர். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், இந்த 3 பகுதிகளுமே கடவுள் நம்மோடு கூட பயணிக்கிறவர் என்கின்ற இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு அழகான ஒரு பகுதிகள். 3 பகுதியுமே பெரிய உண்மைகளை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பல்வேறு விதமான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறது இருக்கிறது. மகிழ்ச்சியான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இருக்கின்றன ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே நேரத்திலே கடினமான சமயங்களும் கடினமான தருணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை மகிழ்ச்சியான நேரங்கள் நம்முடைய உள்ளத்தை உடைப்பதில்லை. ஆனால் கடினமான நேரங்களிலே நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் அந்த இடத்திலே ஒரு கேள்வியாக மாறி போய்விடுகின்றது. முற்றிலும் நம்முடைய மனதை உடைத்து விடுகின்றது. நம்முடைய நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படுகின்றது, சிதறி போகின்றது. நம்முடைய கனவுகள் உடைந்து போகிறது. நம்முடைய எதிர்காலம் நமக்கு இருளாக தோன்றுகின்ற நேரங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரா? கடவுள் எங்கே? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி நம்மை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வைக்கிறது. இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதிலை அளிக்கின்ற பகுதி இந்த 3 பகுதியுமே ஆழமான பதிலை சொல்லுகின்ற ஒரு பகுதி தான். அதிலே நாம் இன்றைய நாளில் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வசனங்கள் அடங்கிய பகுதியிலே இருக்கின்ற அந்த பகுதியை மாத்திரம் நாம் சிந்திப்போம். எம்மாவூருக்கு செல்லும் 2 சீடர்கள் துயரத்திலும் குழப்பத்திலும் அவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள். அதே வேளையிலே அவர்கள் அறியாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவர்களோடு இணைந்து நடக்கின்றார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன உண்மை? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, தொலைவிலே இருக்கிறவர் அல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடன் கூட இணைந்து பயணிக்கிறார் என்கின்ற உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை பாதையிலே பல நேரங்களிலே சந்தேகங்கள், பயங்கள், தோல்விகள் நிறைந்த இந்த பயணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த நிலையிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒருவேளை அதை உணராமல் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகின்றார் என்கின்ற உண்மையை இந்த திருமறையின் வழியாக நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், உடன் பயணிக்கின்றவர். ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக
இயேசுவோடு நடங்கள். வசனம் 13, 14 இந்த வசனங்கள் இந்த வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது 2 சீடர்கள் எருசலேமிலே இருந்து எம்மாவூருக்கு போகிறார்கள். அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவனுடைய தூரம் 7 அல்லது 8 மைல் தொலைவு என்று சொல்லி திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே போகின்ற சீடர்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அங்கே போகவில்லை. அந்த நடந்து போகின்ற அந்த 2 சீடருடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு மனநிலை, கன்ஃபியூஷன், கவலை நிறைந்த ஒரு மனநிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலை, ஹோப்லெஸ், தனிமையை தேடி ஓடி போகின்ற நிலை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழலிலே பயணிக்கிறார்களோ அவர்களோடு இயேசு தாமே சேர்ந்து கொள்கிறார். இங்கே 2 சீடர்கள் அங்கே எருசலேமிலே இருந்து எம்மாவூருக்கு போகிறார்கள். போகிறவர்கள் யாரோடும் துணையோடு அவர்கள் போகவில்லை. 2 பேரும் அவர்கள் போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார், அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கின்றார். இந்த இடத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே, பயத்திலே, கலக்கத்திலே, நடுக்கத்திலே, கவலையிலே, குழப்பத்திலே, நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே ஆண்டவராகி நாம் நடக்கின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, கடவுள் எங்கே என்கின்ற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இந்த திருமறை நமக்கு சொல்கிறது. இங்கே இயேசு அவர்களோடு கூட இணைந்து கொள்கிறார். ஆனால் இயேசு நம்முடன் பயணிக்கிறார் என்பதை அவர்களாலே புரிந்து கொள்ள இயலவில்லை. கொஞ்ச தூரம் அல்ல, 7-8 மைல் தூரம். 8 மைல் தூரம் ஒருவர் நாம் நடந்து போகிறோம் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரத்தில் அவர்கள் வருகின்ற பொழுதும் பல நேரங்களிலே இந்த குழப்பங்கள், இந்த பயங்கள், இந்த தோல்விகள், கஷ்டங்கள், பாரங்கள் நம்மை அழுத்துகின்ற பொழுது நம்மோடு கூட நமக்கு அருகிலே இருக்கின்ற ஆண்டவரை நம்மால் அடையாளம் காண பல நேரங்களிலே முடியாமல் போய்விடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படித்தான். பல நேரங்களிலே நமக்கு அருகிலே ஒரு விஷயம் இருக்கும், நம்ம அது நமக்கு தெரியாது. அவசரமா புறப்பட்டு போவோம், பைக் சாவி எங்க வச்ச இடம் நமக்கு தெரியாது, நம்ம முன்னாடிதான் இருப்போம், தேடி கொண்டு இருப்போம். கிச்சன்ல எங்க வீட்டு அம்மாவுக்கு உதவி செய்ய போகும்போது அந்த கடுகு எடுத்து போடுங்கம்பாங்க, கடுகு முன்னாடியே தான் இருக்கு, என் கண்ணுக்கு தெரியாது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பல நேரங்களிலே நமக்கு முன்பாக இருக்கின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய மனம் வேறு நிலையிலே இருக்கின்ற பொழுது, குழப்பத்திலே, கஷ்டத்திலே, பாடுகளிலே நாம் இருக்கின்ற பொழுது, நமக்கு அருகிலே இருக்கின்ற, நம்மோடு கூட உடன் பயணிக்கின்ற, நாம் ருசித்த ஆண்டவரை நம்மால் அடையாளம் காண இயலாமல் போய்விடுகின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் இயேசுவோடு கூட நடக்க வேண்டும். வாக் வித் ஜீசஸ். கடவுளோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் நடக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு அவர்களோடு நடந்தாலும் கூட வருகிறவர் இயேசு என்பதை அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் நம்மோடு கூட பல நேரங்களிலே இந்த கஷ்ட பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இயேசுவோடு நடப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். உயிர்த்த ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும். இரண்டாவதாக இயேசுவோடு பேசுங்கள். டாக் வித் ஜீசஸ். ஒரு 2 பேர் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்றோம், பேசாமையே இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப கஷ்டம்.
ஒரு வீட்டிலே நாம் வாழுகின்றோம், கணவன் மனைவி இருக்கின்றோம், அல்லது நண்பர்களாக ஒரு அறையிலே நாம் தங்கி இருக்கின்றோம். பேசிக்காமையே இருந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப கடினமான ஒன்று. ஒருவர் நம்மோடு கூட வருகிறார் என்று சொன்னால் பேசாமல் வந்தால் நமக்கு ரொம்ப அது கஷ்டம். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நம்மோடு கூட வருகிறவரோடு நீங்களும் நானும் பேச வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் பேச வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிடித்தவர்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? பல காரணங்களை நாம் அதை நாமே உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவோம்? டைம் என்னாச்சு, நம்மோடு கூட பக்கத்துல ஒரு ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயோ வருகின்ற பொழுது, அல்லது ஒருவரோடு கூட பயணிக்கின்ற பொழுது நாம் அவர் பேசாமையே வந்தா எப்படி இருக்கும்? பல நேரங்களில் நாம் பேசுவது, உரையாடுவது என்பது இல்லாமல் போய்விடுகின்றது. நாம் ஒருவேளை விரும்பினோம் என்று சொன்னால், அவர்களோடு பேச விரும்பினோம் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு, எங்க போறீங்க, டைம் என்னாச்சு, அல்லது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்துருக்கவே மாட்டாங்க, சொல்லுவாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்முடைய உரையாடல், அவர்களோடு கூட உரையாடுவதற்கு தொடங்குகின்ற யுக்திகள். இயேசு இந்த இடத்திலே அவர்களோடு இணைந்து கொள்கிறார். இணைந்து கொண்டு அவர்கள் போகின்ற பொழுது 8 மைல் தூரம் பேச, அவர் 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இயேசு புதிய ஒரு மனிதராக அவர்களோடு இணைந்து கொள்கிறார். 8 மைல் தூரம் அவர்கள் பேசாமல் செல்ல முடியாது. அவர்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இங்கே இயேசு தானாகவே உரையாடலை தொடங்குகிறார். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். வசனம் 17வது வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? இயேசு தாமாகவே உரையாடலை தொடங்குகிறார். அவர்கள் இயேசுவோடு பேசுவதற்கு அங்கே அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு துக்கம், குழப்பம், பல கலக்கத்தோடு போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு தானாகவே அந்த இடத்திலே பேசுகின்றார். இயேசுவே பேச்சை தொடங்குகின்றார். நீங்கள் ஏன் இப்படி போகிறீர்கள்? ஏன் இப்படி துக்கமுகமாக போய் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், பேசுங்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறார். அவர் சொன்ன உடனே அவர்கள் 2 பேரும் அவரோட கூட பேசுகிறார்கள். அதற்கு அடுத்த வசனங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்று தன்னுடைய பேச்சை, உரையாடலை அந்த இடத்திலே அவர் தொடங்குகின்றார். அதுக்கு அடுத்த வசனம் 18ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்று சொல்லி அந்த 2 பேருக்கும் ஒரு பெரிய அந்த இடத்திலே உரையாடல் உண்டாகின்றது. இயேசு அழகாக உரையாடலை தொடங்குகின்றார். நம்மோடு, இயேசுவோடு கூட நாம் நடக்க வேண்டும். இயேசுவோடு நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த பயணத்திலே இயேசுவோடு கூட பேசாமல் வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உயிர்த்த ஆண்டவர் பயணிக்கிறார். பயணிக்கின்ற ஆண்டவரோடு நீங்களும் நானும் எத்தனை முறை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு பலர் இயேசுவோடு பேசுவது கிடையாது. பலர் இயேசுவோடு நடப்பது, நம் இயேசுவோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று தெரியாது. பேசினா தானே தெரியும். அன்புக்குரிய, இறைவேண்டல் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம். ஜெபம் இயேசுவோடு கூட பேசுகின்ற ஒரு தருணம், நம்முடைய ஆண்டவரோடு கூட உரையாடுகின்ற ஒரு தருணம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் எந்த அளவிற்கு நாம் இயேசுவோடு நாம் பேசுகின்றோம்? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய தனி வாழ்விலே நாம் இயேசுவோடு பேசுவதற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவது கிடையாது. பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம். இயேசு நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதையே நாம் மறந்து விடுகின்றோம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாம் இயேசுவோடு பேசினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உருவாக்குவார். இங்கே அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இங்கிருந்து நம்ம இயேசு அவர்களோடு பேசினது ஒரு 3 வசனம் தான் இருக்கு.
நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். 25, 26, 27 இந்த வசனங்கள் தான் இயேசு அவர்களோடு பேசின வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதர், ஒரு 2 பேர், 3 பேர் 8 மைல் தூரம் நாம் நடந்து செல்லுகின்ற பொழுது எத்தனை வார்த்தைகளை அவர் பேசியிருக்கக்கூடும், எத்தனை உரையாடல்கள் அந்த இடத்திலே நடந்திருக்கும். 2 பேரும் எத்தனை கருத்துக்கள் அந்த இடத்திலே பரிமாறப்பட்டிருக்கும். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே அவர்கள் இயேசுவோடு கூட பேசுகிறார்கள், இயேசுவும் அவர்களோடு கூட பேசுகிறார். இரண்டு பக்கத்திலேயும் பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு போகின்ற பொழுதே அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அங்கே உருவாகிறது. அவருடைய உள்ளம், இது கீழே நீங்க அதுக்கு அடுத்த அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. அதுக்கப்புறம் இயேசு மறைந்து போகின்றார். அதற்கு பின்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கல்ல, நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு நாம் குழப்பத்தோடு போகலாம், நடுக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு, பாடுகளோடு நாம் பயணிக்கலாம். ஆனால் இயேசுவோடு நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், இயேசுவோடு நாம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த குழப்பங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆண்டவர் எடுத்து போடுவார். மாற்றி விடுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக, இயேசுவோடு கூட நீங்கள் உணவு அருந்துங்கள். இது எப்படிங்க ஐயா இயேசுவோடு உணவு அருந்துறது? நமக்கு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அந்த மக்கள், அந்த 2 பேரும் அங்கே பயணித்தார்கள். இயேசு அவர்கள் சென்ற இடம் வருகின்ற பொழுது, அவர்கள் அந்த இடத்திற்கு போகின்ற பொழுது இயேசு அப்புறம் போகிறவர் போல அந்த இடத்திலே அவர்களுக்கு தோன்றினார். ஆனால் அவர்கள் வலிந்து இயேசுவை அழைத்து, நீங்கள் எங்களோட கூட தங்குங்கள், சாயங்காலம் ஆயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்திலே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தங்குகின்றார். நம்மோடு கூட உடன் பயணிக்கிறவர்கள் நம்மோடு கூட என்னைக்கும் சாப்பிடணும்னு நம்ம நினைச்சதே இல்லை, கிடையாது. நம்மோடு கூட உடன் பயணிக்கிறவர்களோடு நாம் உணவருந்துவது எத்தனை பேர்? கொஞ்சம் நமக்கு தெரிந்த நண்பர்கள் என்று சொன்னால் நாம் உணவருந்துவோம், அவர்களோடு உட்கார்ந்து ஹோட்டல்ல சாப்பிடுவோம், ஒரு டீ சாப்பிடுவோம். அது உறவினுடைய அடுத்த நிலை. இன்னைக்கு நாம் இங்கிருந்து கோயம்புத்தூர் ஒரு ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மோடு கூட பயணிக்கிறோம். அந்த இடத்துல இறங்கணுன்னே வேற பக்கம் உடனே போய் விடுகின்றோம். ஆனால் அந்த உரையாடல் இங்கிருந்து போகின்ற பொழுது அந்த உறவு, அந்த ஐக்கியம் வலுப்பெறும் என்று சொன்னால், ஸ்டேஷன்ல இறங்கின உடனே வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாமே சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? இந்த இடத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த இடத்திலே ஏற்பட்டது. அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், 20வது வசனம், 30வது வசனம் பாருங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இயேசுவோடு இங்கே உணவருந்துங்கள் என்பது நாம் அவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுவதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் அறிக்கை செய்கின்றோம். அவரோடு கூட உறவிலே நாம் ஐக்கியப்படுகின்றோம். நம்மோடு கூட உடன் வாழுகின்ற திருச்சபையோடு, பிற மக்களோடு நாம் ஐக்கியப்படுகின்றோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பயணிக்கின்ற பொழுது அவரோடு கூட நடக்கின்ற மக்களாக, அவரோடு கூட பேசுகின்ற மக்களாக, அவரோடு கூட உணவருந்துகின்ற, ஐக்கியப்படுகின்ற மக்களாக, திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதன் பின்பதாக நீங்கள் பாருங்கள், அதுக்கு அடுத்த அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்.
இந்த உறவு, இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய பாடுகள், நம்முடைய கவலைகள் நம்மை விட்டு அகன்று போகும். ஏன் எருசலேமிலே இருந்து இவர்கள் எம்மாவுக்கு போகிறார்கள்? நீங்கள் அந்த வசனம் தொடங்கின பொழுது, நீ அன்றைய தினமே, இன்றைய தினம் இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே, பேதுரு போய் அந்த கல்லறையை பார்த்து விட்டு வந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொன்ன கேட்ட அன்றைய தினமே எருசலேம் நகரத்திலே இருந்து அவர்கள் எம்மாவுக்கு போகிறார்கள். எருசலேம் ஒரு பயத்தின் நகரமாக மாறி போயிருந்தது. சீடர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு நகரமாக மாறி போயிருந்தது. அவர்கள் அன்றைய தினமே 8 மைல் தூரம் நடந்து அவர்கள் எம்மாவூர் என்கின்ற ஊருக்கு, அந்த இடத்திலே அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே எதற்காக போனார்கள் அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்ட பின்பதாக அவர்கள் அப்பவே திரும்பி வந்தார்கள். இங்கிருந்து பாபநாசம் போறோம்னு வச்சுக்கங்களேன், நடந்து போறோம், எவ்வளவு நேரம் ஆகும்? நான் போகிறது ஒரு வேலையா இருக்கலாம். இங்கே கும்பகோணத்துக்கு பயந்து நான் அங்கே ஒரு வேளை போயிருக்கலாம். ஆனால் அந்த பயம் என்னை விட்டு அந்த இடத்திலே நீங்கி என்னுடைய கண்கள் திறந்த பிற்பாடு உடனே நான் அங்கே இருந்து, நான் உனக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வரல, உடனே அங்கே இருந்து திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? இங்கே எம்மாவூருக்கு போன சீடர்கள், அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 33வது வசனம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடி இருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆண்டவரோடு கூட உரையாடுகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட உரையாடுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உடன் பயணிப்பவர் சாதாரணமாக வந்து போகிறவர் அல்ல. நாம் ஒன்றை கருத்திலே கொள்ள வேண்டும். உடன் பயணிக்கின்ற, நம்மோடு கூட உடன் பயணிக்கின்ற இயேசு சாதாரணமாக நம்மோடு கூட சேர்ந்து ஒரு டைமுக்கு வந்துட்டு போகின்றவர் அல்ல. இந்த டைமை முடிச்சுட்டு ரைட் போயிட்டு வரேன் டாடா காமிச்சிட்டு போகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட நடக்க விரும்புகிறார், நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மோடு கூட நாம் உணவருந்த விரும்புகிறார். நாம் அவரை எந்த அளவிற்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு வந்தாரோ அந்த வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நிறைவு செய்கின்ற ஆண்டவராக அங்கிருக்கிறார். எப்படிப்பட்ட நிறைவு? வருகின்ற பொழுது அவர்கள் குழப்பத்தை, ஆரம்பத்திலே நான் சொன்னேன், குழப்பத்தோடு வந்தார்கள், கவலையோடு வந்தார்கள், நம்பிக்கையற்ற நிலையோடு வந்தார்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அவர்கள் வந்தார்கள், பயத்தோடு வந்தார்கள். எங்கே? எம்மாவூருக்கு வருகின்ற வழியிலே. ஆனால் அவர்கள் திரும்ப போகின்ற பொழுது அந்த பயம், குழப்பம், அந்த கலக்கம், அந்த திகில், அந்த கவலை அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அவர்களிடத்தில் அது இல்லை. அன்புக்குரியவர்களே, எங்கே இருந்து ஓடி வருகிறார்கள் என்று சொன்னால், எம்மாவூர் என்கின்ற அந்த இடத்திலிருந்து மீண்டும் இரவே, அந்த நைட்டே அவர்கள் திரும்ப வருகிறார்கள். எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரம், எரு என்று சொன்னால் சிட்டி, சலேம் என்று சொன்னால், சலோம் என்று சொன்னால் சமாதான, அமைதி, அமைதியின் நகரமாக இருக்கின்ற அந்த எருசலேம் இன்றைக்கு அன்றைய நாளிலே ஒரு பயங்கர பயத்தின் நகரமாக, குழப்பத்தின் நகரமாக மாறி போயிருந்தது. அவர்கள் மீண்டும் அந்த குழப்பத்திலே இருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் எருசலேமுக்கு அவர்கள் வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தன்னோடு கூட உடன் பயணிக்கின்ற மக்களை, அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கை முழுமையான ஒரு மாற்றம் அடைகிறது. பயந்து கொண்டிருந்த மக்களுக்கு புதிய தைரியம், புதிய தெம்பு அவர்களுக்குள்ளாக வருகின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். நாமும் அவரோடு கூட இணைந்து பயணிக்க ஆயத்தமாவோம். அவரோடு கூட நாம் பேசுவோம். அவரோடு கூட அவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை
நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்டுவோம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையும் ஆசிகளையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.